வணக்கம், வெல்கம் பேக் டு டிபிசி சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல தலைக்கு தேய்ச்சிக்கிற தேங்காய் எண்ணெய்க்கு கூட கொஞ்சம் மூலிகை எல்லாம் போட்டுட்டு ஒரு 25 கிட்ட மூலிகைகள் ஆட் பண்ணி நம்ம இன்னைக்கு எண்ணெய் தயார் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது கரிசலாங்கண்ணி கீரை, நெக்ஸ்ட் மருதாணி எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட் தும்பப்பூ எடுத்திருக்கேன், கொஞ்சம் குப்பை மேனி இலை எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட் அருகம்புல் எடுத்திருக்கேன், முடக்கத்தான் கீரை கொஞ்சம் எடுத்திருக்கேன், வெத்தலை கொஞ்சம் கருவுப்பு வெத்தலை இருக்கும் இல்லையா அது, கருந்துளசி கொஞ்சம் எடுத்திருக்கேன், கற்றாழை சோற்று கற்றாழை எடுத்திருக்கேன். இது ஒரு சோற்று கற்றாழை ஒரு நீட்டா இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் செம்பருத்தி பூ ஒரு 10ல இருந்து 15 போல எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு, செம்பருத்தி பூவோட இலையை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரை இன்கிரீடியன்ஸா கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பட்டை, கொஞ்சமா கடுகு, கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் கருஞ்சீரகம், கொஞ்சம் வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு, நெல்லிக்காய், ரோஜாப்பூ, நெக்ஸ்ட் இந்த கருவேப்பிலையோட காய் இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். நெக்ஸ்ட் வெற்றி வேர் எடுத்துக்கலாம், கொஞ்சம் வேப்பில, கொஞ்சம் நெல்லிக்காயோட இலை. ஒரு 2 லிட்டர் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பியூரா வீட்டுல ஆடின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்துல சேர்த்திருக்கேன். இதுல இப்ப நம்ம எடுத்து வச்ச ஒவ்வொரு பொருளா சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மருதாணி சேர்த்தேன், நெக்ஸ்ட் கரிசலாங்கண்ணி கீரை சேர்த்திருக்கேன். நம்ம எடுக்கிறதுலயே கரிசலாங்கண்ணி கீரை மட்டும் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மருதாணி இலை சேர்த்திருக்கேன். இது கூட கீழா நெல்லி சேர்த்திருக்கேன். அப்புறம் நித்திய கல்யாணி பூ சேர்த்திருக்கேன். இது எல்லாமே எக்ஸ்ட்ராவா இதுக்கப்புறம் சேர்த்தது. நெக்ஸ்ட் குப்பைமேனி இலை, முடக்கத்தான் கீரை, அருகம்புல், இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஒரு சத்துக்களை நம்மளோட முடிக்கு தரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நித்திய கல்யாணி பூ கொஞ்சம் எடுத்துக்கலாம். எனக்கு இது எல்லாமே இங்க கிடைச்சதுனால இது எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். நீங்க இவ்வளவுமே சேர்க்கணுமானா தேவைப்படாது. முக்கியமா இருக்கக்கூடிய கொஞ்சம் பொருட்கள் மட்டும் சேர்த்தா கூட போதும். முக்கியமா நம்மளோட இந்த கரிசலாங்கண்ணி கீரை, செம்பருத்தி, நெல்லிக்காய், அதுக்கப்புறம் இந்த ஆவாரம் பூவோட இலையும் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். ஆவாரம் பூவா கிடைக்கல அப்படிங்கிறதுனால அதுல இலையை சேர்த்திருக்கேன். நெக்ஸ்ட் வெந்தயம் சேர்த்துக்கலாம், கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம், பாதாம் சேர்த்துக்கலாம், அப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, கொஞ்சமா கடுகு, நெக்ஸ்ட் நெல்லிக்காவை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையோட காய் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு நல்ல மனம் கொடுக்கும். நெக்ஸ்ட் ரோஜா பூ சேர்த்துக்கோங்க. இந்த ரோஜா பூ எனக்கு பன்னீர் ரோஸ் கிடைக்கல, அதனால இந்த ரோஜா சேர்த்திருக்கேன். நெக்ஸ்ட் வெங்காயமும் சின்ன வெங்காயத்துலதான் உங்களுக்கு நிறைய சத்துக்கள் இருக்கு. சின்ன வெங்காயம் அப்படியேவும் சேர்த்துக்கலாம், நீங்க இல்லைன்னா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பூண்டு, ஒரு 2 பல் போல பூண்டு, நெக்ஸ்ட் வெத்தலை. இது எல்லாமே சிலதெல்லாம் நமக்கு ரொம்ப கூலிங்க கொடுத்துரும். அதை சமநிலைப்படுத்துறதுக்கு தான் கொஞ்சம் இந்த மாதிரி கற்பூரவள்ளி, வெத்தலை இதெல்லாமும் நம்ம சேர்த்துக்கிறோம். நிறைய பேருக்கு கூலிங் ரொம்ப ஓவர் கூலிங் ஆயிடுச்சுன்னா ஆகாம போயிடும். அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருளோட கொஞ்சம் ஹீட்டையும் தரக்கூடிய பொருட்கள்லாம் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் பிரண்டை கூட இதுல ஆட் பண்ணியிருந்தாங்க, ஒரு சின்ன துண்டு பிரண்டை. இப்போ கடைசியா கற்றாழை கட் பண்ணி நல்லா அலசி தண்ணி இல்லாம மேலெல்லாம் தொடச்சிட்டு நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து இது எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பபுள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா அடங்கி உங்களுக்கு இந்த சத்தமே இல்லாம வர அளவுக்கு நல்லா சட சட சடன்னு காஞ்சி பபுள்ஸ்லாம் அவ்வளோ வராது, அடங்கிடும். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா நல்ல நிறைய பபுள்ஸ் இருந்திருக்கும். இதுல மீடியம் சைஸ் பபுள்ஸ் இருக்கு. இப்ப இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பபுள்ஸே இருக்காது, நல்லா கம்ப்ளீட்டா அடங்கி இருக்கும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லா முடியறதுக்கு எனக்கு ஒரு 2 hours தேவைப்பட்டது. இந்த எண்ணெயை எப்பயுமே நீங்க சிம்ல வச்சுதான் காய்க்கணும். அதே மாதிரி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் நீங்க அடுப்பையே ஆன் பண்ணணும். நீங்க எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறமா இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா
அது படன்னு தெரிச்சு வெளியிலாம் தெரிச்சிரும். அதனால இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா காய்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா இது ரெடி ஆனதுக்கு அப்புறமா இதுல ஒரு 2 சொட்டு தண்ணி சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி படப்படன்னு தெரிக்கும். அந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா இது ஃபுல்லா கம்ப்ளீட்டா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப எனக்கு வந்து எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு.